இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகை அதே போல தினகரன் பத்திரிகையினுடைய முதற்பக்க புகைப்படத்துடன் கூடிய செய்தியாக இன்றைய தினகரன் பத்திரிகை தலைப்பிடுகிறது. இந்திய அரசின் உதவியுடன் UN ஹேபிட்டட் நிறுவன ஒத்துழைப்புடன் அம்பத்தலை நீர் திட்டம் வைபவ ரீதியாக நேற்று ஜனாதிபதியிடம் கையளிப்பு என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பெற்றிருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே இன்றைய தினம் அது தொடர்பான செய்தி ஒன்று இன்றைய வீரகேசரி பத்திரிகையிலும் இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இந்திய அரசாங்கத்தின் உதவியுடன் அம்பத்தலை நீர்வளங்கள் திட்டம் ஜனாதிபதியிடம் கையளிப்பு என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்படுகிறது. அதேவேளை இன்றைய மௌவியம் பத்திரிகையில் அது தொடர்பான செய்திக்கு லோக ஜனவாச தினிய நிமித்தேன் அடு ஆதாயம் லாபி பவுல் தாகட்ட நிவாச என்பதாக இன்றைய தினம் அந்த செய்திகள் பிரதானமாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. வீடுகளை நிர்மாணிப்பதற்கு நிதி வசதி அற்ற சுமார் 4000 ஏழை குடும்பங்களுக்கு வீடுகளை நிர்மாணிக்கும் வகையில் வீடமைப்பு அதிகார சபையினால் செயல்படுத்தப்பட்ட திட்டத்தின் கீழ் நிறைவு செய்யப்பட்ட 1000 வீடுகளை இலத்திரனியல் தொழில்நுட்பத்தின் ஊடாக ஜனாதிபதி பொதுமக்களிடம் கையளித்தார். உலக குடியிருப்பு தின நிகழ்வு நேற்று காலை அலரி மாளிகையில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் இடம்பெற்றது. சொந்தமாக இருக்க இடம் ஒரு அழகான வாழ்க்கை என்ற துணிப்பொருளின் கீழ் அதன் தேசிய நிகழ்வு நடைபெற்றதோடு அதனோடு இணைந்ததாக அக்டோபர் 1ஆம் தேதி முதல் 5ஆம் தேதி வரை குடியிருப்பு வாரம் அறிவிக்கப்பட்டு பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டன. UN ஹேபிட்டட் இலங்கை அலுவலகத்தின் தலையீட்டின் கீழ் இந்திய அரசின் பேரிடர் தாங்கும் உள்கட்டமைப்புக்கான கூட்டணியின் உதவியின் கீழ் செயல்படுத்தப்படும் அம்பத்தலை நீர்வளங்கள் திட்டத்தின் அடையாள ரீதியான கையளிப்பு உத்தியோகபூர்வமாக ஜனாதிபதியிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது. பல்வேறு காரணங்களால் வீட்டு பத்திரங்கள் தாமதமான 1000 பயனாளிகளுக்கு காணி உறுதிகள் வழங்கும் திட்டத்தின் கீழ் 357 பயனாளிகளுக்கு அடையாள ரீதியில் வீட்டு பத்திரங்கள் வழங்கப்பட்டன. வீடு கட்டுவதற்கு நிதி வசதியற்ற 1000 ஏழை குடும்பங்களுக்கு தலா 1 மில்லியன் ரூபாய் நிதி உதவி வழங்கும் திட்டத்தின் கீழ் 157 பேருக்கு அடையாள ரீதியாக காசோலைகளும் இங்கே வழங்கப்பட்டிருக்கின்றன. உலக குடியிருப்பு தினத்தை முன்னிட்டு நாடளாவிய ரீதியில் நடத்தப்பட்ட சித்திர போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கும் நிகழ்விலும் நகர அபிவிருத்தி அதிகார சபையினால் செயல்படுத்தப்பட்ட பல்வேறு திட்டங்களில் வெற்றி பெற்ற சிறுவர்களுக்கு பரிசுகள் வழங்கும் நிகழ்விலும் ஜனாதிபதி நேற்றைய தினம் பங்கெடுத்திருந்தார். இதேவேளை உலக குடியிருப்பு தினத்தை முன்னிட்டு பாடசாலை மாணவர்களின் கலை திறமைகளை மேம்படுத்துவதற்காக ஏற்பாடு செய்யப்பட்ட சித்திர கண்காட்சி மற்றும் வீட்டு திட்டமிடல் தொடர்பான படைப்புகள் அடங்கிய கண்காட்சியிலும் ஜனாதிபதி பங்கேற்றார். இந்த நிகழ்வில் உரையாற்றிய நகர அபிவிருத்தி நிர்மாணத்துறை மற்றும் வீடமைப்பு அமைச்சர் அனுர கருணாதிலக்க தற்போதைய அரசாங்கம் நாட்டு மக்களின் வீட்டு வசதி கனவை நிறைவேற்ற ஒரு விரிவான திட்டத்தை திட்டமிட்டு செயல்படுத்தி வருவதாக தெரிவித்தார். வீடு தொடர்பான எண்ணக்கருவை சமூகத்தில் கருத்தாடலுக்கு உட்படுத்துவதன் மூலம் வீட்டு திட்டமிடல் குறித்த முறையான திட்டத்தை அவசியத்தையும் அரசாங்கம் அடையாளம் கண்டிருப்பதாகவும் அனைத்து மக்களுக்கும் பாதுகாப்பான வசதியான மற்றும் மரியாதைக்குரிய வாழ்க்கை சூழலை வழங்க அரசாங்கம் உறுதி பூண்டிருப்பதாகவும் அமைச்சர் இங்கே சுட்டிக்காட்டினார். உலக குடியிருப்பு தினத்தை முன்னிட்டு ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச் செயலாளர் ஆண்டோனியோ குட்ரஸின் செய்தியை ஐக்கிய நாடுகள் சபையின் மனித குடியிருப்பு திட்டத்தின் இலங்கை திட்ட முகாமையாளர் ஹர்ஷினி ஹலங்கொட வாசித்தார். எனவே தொழில் அமைச்சரும் பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சருமான அனில் ஜாயந்த பெர்னாண்டோ, வீடமைப்பு பிரதி அமைச்சர் TB சரத், மேல் மாகாண ஆளுநர் ஹனீப் யூசுப், கொழும்பு மேயர் விராய் கலி பல்சரார், அதேபோல கொழும்பு மேயர் உள்ளிட்ட இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயத்தின் முதல் செயலாளர் உள்ளிட்ட பலரும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு இந்த திட்டங்களை மக்களுக்கு வழங்கி வைத்தார்கள். எனவே வீடமைப்பு அபிவிருத்தி அதிகார சபை 4000 ஏழை குடும்பங்களுக்கு வீடு வசதியற்ற ஏழை குடும்பங்களுக்கு வீடுகளை அமைத்துக் கொடுக்கும் வகையிலான திட்டத்தை முன்னெடுத்து வருகிறது. அதில் நிறைவு செய்யப்பட்ட 1000 வீடுகள் நேற்றைய தினம் கையளிக்கப்பட்டன. ஜனாதிபதி அலரி மாளிகை ஜனாதிபதி செயலகத்தில் வைத்து இந்த பொதுமக்களுக்கு இடத்திறனிய தொழில்நுட்பத்தின் ஊடாக அதனை வழங்கி வைத்தார். எனவே நாடுதல் ரீதியில் தொடர்பான திட்டங்கள் ஒவ்வொரு மாவட்டங்களிலும் ஏழை குடும்பங்களுக்கு வறிய குடும்பங்களை சேர்ந்தவர்களுக்கு இந்த திட்டங்கள் வழங்கப்பட்டதோடு அதே போல காணி உறுதிகளும் வழங்குகின்ற செயற்பாடு மேற்கொள்ளப்பட்டது. கடந்த காலங்களில் வீடுகள் வழங்கப்பட்டன அல்லது காணிகள் இருந்தன, அதற்கான உறுதிப்பத்திரங்கள் சரியான முறையில் வழங்கப்படவில்லை. அவ்வாறானவர்களுக்கு காணி உறுதிப்பத்திரங்களை வழங்கும் நிகழ்வும் இடம்பெற்றது. இதற்கு இணைவாக குறிப்பாக இந்திய அரசாங்கத்தின் உதவியோடு இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற அம்பத்தலை நீர் விநியோக திட்டத்தினுடைய அந்த திட்டம் நேற்று ஜனாதிபதி கையளிக்கின்ற நிகழ்வு இடம்பெற்றது. அதற்கு பின்னர் ஜனாதிபதி அங்கு மாணவர்கள் பங்கெடுத்திருந்த விசேட கண்காட்சியிலும் கலந்து கொண்டார். அது தொடர்பான புகைப்படம் ஒன்றும் இன்றைய மௌவிய பத்திரிகையில் இடம்பெடுத்திருப்பதை காணலாம். மே கதாவ மகே லස්සன புஞ்சி கெதர கெனத என்பதாக
குறிப்பிடப்பட்டு இன்று தினம் மௌவி பத்திரிகையில் அது தொடர்பான ஒரு புகைப்படமும் வெளியாகியிருப்பது நாங்கள் காணலாம். உலக குடியிருப்பு தினத்தை முன்னிட்டு நேற்று தினம் ஜனாதிபதி அன்றுகுமார் திசாநாயக்க தலைமையில் கொழும்பு அலரி மாளிகையில் இடம்பெற்ற நிகழ்வுக்கு இணைவாக பாடசாலை மாணவிகள் இருவர் ஜனாதிபதியோடு கலந்துரையாடுவதை காண்பிப்பதான புகைப்படம் வெளியாகியிருக்கிறது. இந்த கண்காட்சியின் போது ஜனாதிபதி பல்வேறு விடயங்களையும் பார்வையிட்டிருந்தார். அவர்களோடு சுமூகமாக கலந்துரையாடலையும் நடத்தியிருந்தார்.